Hello மக்களே, இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இப்போ ரீசன்ட்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற அந்த AI போட்டோ எடிட்டிங் இத பத்தி தான் பார்க்க போறோம். இத வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெய்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எல்லாரும் பண்ற மாதிரி வீடியோஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நாம இப்போ அத ஃப்ரீயா தான் பண்ண போறோம். சோ அதை எப்படி பண்றது, எதை யூஸ் பண்ண போறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரே ஆப் என்னன்னா Discord. ஏன்னா டிஸ்கார்ட்ல என்னடா பண்ண போறோம் அப்படின்னா, டிஸ்கார்ட்ல ஒரு பாட் இருக்கு. அந்த பாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ண போறோம். சோ நீங்க ஆல்ரெடி டிஸ்கார்ட்ல இருந்தீங்க அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. டிஸ்கார்ட் இல்ல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல வந்து டிஸ்கார்ட் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுல ஒரு அக்கவுண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ என்னென்ன பண்றது அப்படின்றத நான் வரிசையா சொல்றேன். அதே மாதிரி பண்ணுங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்கார்ட் ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு சர்வர் ஒன்னு கிரியேட் பண்ணணும். அது ரொம்ப ஈஸி தான். இங்க ஜஸ்ட் இந்த பிளஸ் ஐகான் இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்துட்டு create my own அப்படின்னு கொடுத்துட்டு இங்க இந்த இது நீங்க கொடுக்க தேவையில்ல. skip this question அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க வச்சுக்கோங்க. always testing சும்மா வச்சுக்கிறேன். வச்சுட்டு create server அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சர்வர் வந்து இங்க கிரியேட் ஆயிரும். இதை நீங்க skip கொடுத்துக்கலாம். அதை வந்து நீங்க சைட்லயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்கார்ட் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு டக்குன்னு உங்களுடைய browser ஓபன் பண்ணிட்டு இங்க மேல சர்ச்ல Midjourney அப்படின்னு நீங்க டைப் பண்ணிக்கணும். MIDJOURNEY ஜர்னி அடிச்சிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வரும் midjourney.com அப்படின்றது. இதுதான் முக்கியமான விஷயம். ஜஸ்ட் இந்த சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஓபன் ஆகும். இங்க ஜாயின் பீட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்கார்டுக்குள்ள போயிடும். இதுல அக்செப்ட் இன்வைட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹியூமன் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். அதை நீங்க இது கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த சர்வரில் ஜாயின் பண்ணிடுவீங்க. இப்போ என்ன கேட்கு, இந்த பூவா இருக்கா, ரைட்டு, வெரிஃபை. ஓகே ரைட், நம்ம இப்போ இந்த Midjourney சர்வரில் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த சர்வரில் சைடில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நிறையவே ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அதில் ஏதாவது ஒரு ரூம்குள்ளே நீங்கள் ரேண்டமாக போய்க்க உங்களுக்கு இந்த நம்பர் கூட மாறலாம். ஓகேவா? இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே டாப் கார்னர், டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு இந்த ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப Midjourney பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஆட் டு சர்வர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் இப்போ புதுசாக கிரியேட் பண்ண சர்வரில் ஆட் பண்ணணும். இங்கே செலக்ட் சர்வர்னு கொடுக்குறப்ப நீங்கள் கிரியேட் பண்ண சர்வரில் நம்ம கிரியேட் பண்ணது ஆர்வி டெஸ்டிங் இருக்கா, இதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்து ஆத்தரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வரில் இந்த உங்களுடைய சர்வரில் இந்த பாட் வந்து ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா அதே ரூம்லேயே இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். கீழே டெக்ஸ்ட் பாரில் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்து இமேஜின் அப்படின்னு கொடுத்து ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரேண்டமாக ஏதாவது ஒரு விஷயத்தை டைப் அடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆனிமே அப்படின்றத நான் டைப் அடிக்கிறேன். டைப் அடிச்சுட்டு சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் TOS அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்கும். அதை நீங்கள் அக்செப்ட் கொடுத்துருங்க. இங்கே நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்றனால இங்கே வரல. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறப்ப உங்களுக்கு அது கேட்கும், கொடுத்துருங்க. நீங்கள் என்ன மாதிரி அனிமேட் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மாரோல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் அக்செப்டிவ் வாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம எடிட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண நம்மளுடைய சர்வருக்குள்ளே போகணும். இந்த இருக்கா ஆர்வி டெஸ்டிங் அப்படின்றது இருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா Midjourney பாட் ஜாயின் த பார்ட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ நம்மளோட சர்வரும் அந்த பாட் லிங்க் ஆயிருச்சு. இப்போ நமக்கு என்ன ஃபோட்டோவை எடிட் பண்ண வேண்டியிருக்கோ அந்த ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் எனக்கு வேணுன்ற பிக்சரை இங்கே அப்லோட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பிக்சரோட லிங்கை நான் காப்பி பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பிக்சர் ஓப்பன் பண்ணிட்டு மேலே உள்ள 3 பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷனை கொடுத்து அதோட லிங்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லிங்கை காப்பி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், நம்ம இதை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அப்போ நம்ம போட்ட மாதிரி அதே மாதிரி ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு இமேஜின் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இமேஜின் ப்ராம்ப்ட் அப்படின்றது மேலே வந்துடும். அந்த ப்ராம்ப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த இமேஜோட லிங்க்கை இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஃபோட்டோ எப்படி வேணும் அப்படின்ற கமெண்டெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் இங்கே ஒரு கமா போட்டு ஸ்பேஸ் விட்டு எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வழக்கம் போல் ஆனிமே அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு மார்வல் டிசி பிடிக்குன்னாலும் சரி, இல்லை எப்படி நினச்சாலும் சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆனிமே அப்படின்றத கொடுத்துட்டு வேறு என்ன கொடுக்கலாம், ஸ்மார்ட் மேன். ஓகே, வேறு என்ன கொடுக்கலாம், சரி 4K சும்மா கொடுத்துட்டு இப்போ நான் இதை சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட்டிங் டு ஸ்டார்ட் அப்படின்றது வந்துடும். அதாவது இந்த AI வந்து என்னோடய ஃபோட்டோவை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இங்கே 0%, இங்கே 30%, கிட்டத்தட்ட 100% வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இதோட அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கிறது எனக்கே தெரியுது. பட் ஃபுல்லாக முடிட்டோம், எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். 93 பக்கா வந்துருச்சா?
ஏய் சூப்பராக பண்ணியிருக்கப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த எனக்கு எடிட் பண்ணி கொடுத்த இமேஜ். இது வந்து நான் என்ன போட்டிருக்கேன், ஆனிமே அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஸ்மார்ட் மேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன், வேறு 4K அப்படின்றத கொடுத்துருக்கேன். எனக்கு அப்படி கொடுத்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. இப்போ இதுவே அதே ஃபோட்டோவுக்கு நான் ஸ்லாஷ் போட்டு மறுபடியும் இமேஜின் அப்படின்றத கொடுத்து இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த லிங்க்கையும் போட்டு கமா போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இப்போ நான் மார்வல் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ வேறு என்ன கொடுக்கலாம், வேறு என்னப்பா கொடுக்கலாம், ஹேண்ட்ஸம்னு கொடுப்போமா, ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்றத கொடுத்துட்டு மறுபடியும் ஓகே இந்த தடவை 3D அப்படின்னு கொடுப்போம். இங்கே மார்வல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அவுட்புட் எப்படி மாறுது அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வெயிட் இன்டு ஸ்டார்ட் அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி 100க்கு வந்து முடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த இமேஜ் எப்படி இருக்குன்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேவா? இப்படி கிடைச்சதுக்கப்புறமும் நம்ம இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இது சீக்கிரம் வந்து தொலை. Few moments later. ரைட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விதமான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு. நான் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோக்கு நீங்கள் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியான அவுட்புட் இது கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ. ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் தான் பண்ணலாமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இமேஜினரி ஏதோ ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு சம்மந்தமே 2 கான்செப்ட் வச்சு ஒரு ஃபோட்டோ உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் இந்த இமேஜின் அப்படின்றத கொடுத்து அந்த கமெண்டாக கொடுத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தனியாக ஒரு இமேஜ் அதுவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2வது ஃபோட்டோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மொதல் ஃபோட்டோ இது எனக்கு நல்லா இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோ கீழெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா U1 U2 U3 V1 V2 V3 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஒரு ஃபோட்டோ வந்து 4 ஃபோட்டோ இதில் இருக்குது. ஓகேவா? இந்த 4 ஃபோட்டோவை தான் நம்ம 1 2 3 4 அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கலாம். ஸோ இந்த UVலே 1 2 3 4 வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் குறிக்குது. ஆனால் இந்த U அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 4 ஃபோட்டோவில் எனக்கு இப்போ 4வது ஃபோட்டோ வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நான் இங்கே U4 கிளிக் பண்ணேன்னா அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்து அதை என்ஹான்ஸ் பண்ணி எனக்கு தனியாக அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த U4 அப்படின்றத கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த 4வது ஃபோட்டோவை மட்டும் தனியாக எனக்கு என்ஹான்ஸ் பண்ணி பெரிய ஃபோட்டோவாக கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜென்ரலாக கொடுக்குறத விட இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு டைம் வந்து ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. A few inches later. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4வது ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு தனியாக எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த U அப்படின்ற ஒரு பட்டனுடைய வேலை. அப்புறம் கீழே வந்து V1 V2 அப்படின்ட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா V மீன்ஸ் வேரியேஷன்ஸ். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதே மாதிரி நான் V4 அப்படின்ற செலக்ட் பண்ணேன்னா இந்த 4வது ஃபோட்டோவுக்கு வேறு விதமான ஒரு எடிட்டை பெர்ஃபார்ம் பண்ணி இது எனக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் நான் இப்போ இங்கே கொடுக்குறேன். ஆஃப்கோர்ஸ் இதுக்குமே உங்களுக்கு அந்த இமேஜுக்கான மாதிரி கண்டிப்பாக லேட்டாக தான் செய்யும். அவுட்புட்டை நீங்களே பாருங்கள், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். 12 seconds later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4வது ஃபோட்டோவுக்கு மட்டும் வேறு சில மாதிரியான வேரியேஷன்ஸை இது பண்ணி கொடுத்துருக்கு. இதுலேயுமே U1 U2 V1 V2 இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது நல்ல ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்டனை கொடுத்து ஒவ்வொன்றையும் மாற்றுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் U4 V4ன்றது கொடுத்தனால எனக்கு 4வது ஃபோட்டோ மாதிரி இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோ இல்லை செகண்ட் ஃபோட்டோவோ வேணும் அப்படின்னா U2 இல்லாட்டி V2 அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? சொல்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இல்லை நீங்கள் எடிட் பண்ண வேண்டியிருக்கும் உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோவை. இதே மாதிரி வேற ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அந்த ஃபோட்டோட லிங்கை காப்பி பண்ணி இப்போ நம்ம சொன்ன மாதிரி இமேஜின் அப்படின்றத கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இதுக்கு என்லெஸ்ஸான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற இமேஜை வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்படி போகணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு பே பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி. ஓகேவா? இந்த வெர்ஷனில் கிட்டத்தட்ட 25 ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணி ஒரு டிஸ்கார்ட் அக்கௌண்ட்டுக்கு 25 ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் காசு கட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ 25 அப்படின்றது ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து போதுமான அளவு தான் நான் நினைக்கிறேன். இந்த 25 தடவை நம்ம ட்ரை பண்ணுறப்ப அட்லீஸ்ட் ஒரு 4-5 ஃபோட்டோவாவது உங்களுக்கு நல்ல ஃபோட்டோ அமைஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் அடுத்து ஒப்பேற்றிக்கலாம். ஒருவேளை அடுத்தும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா புதுசாக டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஃப்ரீயாக பண்ணணுமே நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இல்லை பே பண்ண நினச்சிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்படி தான் இந்த ஃபோட்டோ எடிட்டர் நம்மளால் டிஸ்கார்டில் இப்போதைக்கு ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ சூப்பராக வந்துச்சு அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராமில் என்ன டேக் பண்ணி விட்டு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நானும் அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் பெல்லே அடிச்சிங்கன்னா இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.